2026 ஏப்ரல் 12 குருநாதர் இந்த 4 வேதங்களுடைய யாக அனுஷ்டானம், யஜ்ஞ அனுஷ்டானம்னு சொல்லுவாங்க, அது ஆரம்பித்தார். அதாவது 1979லேருந்து 79ல் குருநாதர் சமாதி அடைஞ்சார். ஸோ 79 சமாதினா இறைவனை உணர்ந்தார். ஸோ 79லேருந்து இன்னி வரைக்கும் எல்லா வருஷமும் ஏப்ரல் டு ஜூன் குருநாதர் 4 வேதங்களை உச்சாரணம் பண்ணி ஆவுதி போட வைப்பார் அவருடைய சிஷ்யர்களை. ஸோ இந்த மாதம் 3 நாள் முன்னாடி 12 குருநாதர் இந்த வருஷத்துடைய 4 வேதங்களுடைய அனுஷ்டானத்தை ஆரம்பித்தார். ஸோ சொல்லும்பொழுது சொன்னார், நம்ம செய்யக்கூடிய கர்மம் எப்போ சிரேஷ்ட கர்மமாக மாறும், எப்போ உன்னதமான கர்மமாக மாறும், இல்லாட்டி எந்த கர்மம் மிகவும் உன்னதமான கர்மம், அதுக்கு ஆன்சர் இறைவன் வேதத்தில் சொல்கிறாரு. யஜ்ஞோவை சிரேஷ்டதமாய கர்மனாக, யஜ்ஞோ யாகமே மிகவும் உன்னதமான கர்மம். யாகம்னா தேவ பூஜா, சங்கதிகரணம், தானேஷு, தேவர்களுக்காக, ரிஷி முனிகள் ஆச்சாரியர்களுக்காக நாம் கர்மம் செய்கிறோம். பாருங்களேன், ரிஷி முனிகள் ஆச்சாரியருடைய அவர்களுக்காக தானம் செய்கிறோம், அவர்களோடு சேர்ந்து நம்ம ஞானத்தை கிரகிச்சுக்கிறோம். அவர்களுக்கு நாம் சேவை செய்யும் பொழுது நம்மளுடைய கர்மம் யாகமாக மாறுறது. ஆவுத்தி போடுறோம், வீட்டில் போடுற ஆவுத்தி ஹோமம், குருநாதருக்கு முன்னாடி போடுற ஆவுத்தி யாகமாக மாறிடுது. ஸோ யாகம் சிரேஷ்டதமாய கர்மனே. ஏன்னா யாகத்தில் வித்து யஜ்ஞேன கல்பந்தாம், வித்துனா தனம் தான், தனதானிய ஐஸ்வர்யா, ஆயு யஜ்ஞேன கல்பந்தாம், தீர்க்க ஆயுள் வளரும். நான் எல்லா வருஷமும் அங்கே இருப்பேன். ஏப்ரல் மாதம் இந்த வருஷம் போக முடியல வேலை காரணமாக. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், யாகம் நாம் செய்ய வேண்டும். அதே மாதிரி குருநாதர் சொன்னார், யாகம் எல்லாத்தையும் தரும், மோட்சத்தையும் தரக்கூடிய சக்தி யாகத்திற்கு மட்டுமே இருக்குது. ஏன்னா யாகம் தான் சிரேஷ்டதமாய கர்மனை. ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட் கர்மம் செஞ்சால் ஹையஸ்ட் ஃபலம் கிடைக்கும். ஹையஸ்ட் கர்மம் வேதம், யாகம். அதற்கான ஹையஸ்ட் ஃபலம் மோட்சம். அதனால் 2 விதமான மார்க்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு மார்க்கம் இறை மார்க்கம், இன்னொரு மார்க்கம் மனுஷனால் உருவாக்கப்பட்ட மார்க்கம். கோவிலுக்கு போகிறது, இல்லாட்டி இது அடிப்பிரதட்சிணம், அங்க பிரதட்சிணம் பண்ணுறது, விரதம் இருக்கிறது, ராமராம ஜபம் பண்ணுறது, ஸ்ரீராம ஜபம் எழுதுறது, இதெல்லாம் மேன் மேடு வழி. இறைவன் காட் மேடு வழி யாகம். காட் மேடு வழி தினசரி உபாசனை, தினசரி பிரம்ம யஜ்ஞம் பண்ணுறது, காயத்ரி ஜபம் பண்ணுறது, எப்போல்லாம் டைம் கிடைக்கிறதோ ஆச்சாரியர்கிட்ட போய் வேத ஞானம் கேட்குறது, அந்த வேதத்தை வாழ்க்கையில் கடைப்பிடிப்பது. இறைவன் உருவாக்கின அந்த பாதையை நாம் கடைப்பிடிக்க வேண்டும். ஏன்னா மனுஷனால் உருவாக்கப்பட்டது பாக்கண்டு அப்படின்னு சொன்னார். பாக்கண்டுனா பைத்தியக்காரத்தனம், மூடத்தனம். ஏன்னா மனுஷாக அன்ருதம் வதந்தி. மனிதன் தன்னுடைய சுயநலத்திற்காக அன்ருதம்னா பொய் பேசுவான். ஸோ மனுஷனால் உருவாக்கப்பட்ட எல்லா வழியும் பொய்யான வழி, பைத்தியக்காரத்தனமான வழி, மூடத்தனமான வழி. அதான் இறைவன் சொல்கிறார் சாமவேதத்தில், ரிக்வேதத்தில் 10வது மண்டலத்தில் 124 வாகாம்பிரணி சூக்தம்னு வரும். அதில் சொல்லுவார், மாம் அதி, என்னுடைய அத்தினா சாப்பிட்றது, என்னுடைய அன்னத்தை சாப்பிட்ற, என்னுடைய நான் கொடுத்த கண்ணால் பார்க்குற, நான் கொடுத்த காதால் கேட்குற, நான் கொடுத்த மூக்கால் முருந்து பார்க்குற, நான் கொடுத்த பிராணத்தை சுவாசிக்கிற, ஆனால் என்னை நீ ஏற்றுக்கிறது இல்லை. நான் இறைவன், என்னை தவிர வேறு யாரையோ இறைவன் பூஜை பண்ணிட்டு இருக்க. ஸோ வினஷ்யதி க்ஷயதி மந்திரத்தில் வரும், உன்னை நான் அழித்து விடுவேன். அழிக்கிறது ஜீவாத்மாவுக்கு அழிவு கிடையாது. ஜீவாத்மா இது நான் சொல்கிறேன், குருநாதர் சொல்ல, ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறார், நைனன் சத்யந்தி சஸ்திராணி, நைனன் சித்தந்தி சஸ்திராணி. சஸ்திரம், ஆட்டம் பாம், நியூக்ளியர் பாம் போட்டால் கூட ஜீவாத்மாவை அழிக்க முடியாது. ஸோ இறைவனும் ஜீவாத்மாவை அழிக்க முடியாது. ஆனால் க்ஷயக்கர்ணா, ஜீவாத்மாவை உன்னை அழித்து விடுவேன்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய வளர்ச்சி நடக்காது, நமக்கு டவுன்ஃபால் ஆகும். அதுதான் அழிக்கிறது. டவுன்ஃபால்னால் வேறு யூனிகளில் போயிடுவோம். ஸோ இறைவனுடைய உலகத்தில் நம்ம வாழறோம், இறைவனுடைய வழியை கடைப்பிடிக்க வேண்டும். மனுஷனுடைய வழியை, மனுஷனை திருப்திப்படுறதுக்காக ஒருத்தர் இருக்கார், அவரை திருப்தி பண்ணணும்னு சொல்கிறதுக்காக அவருடைய வழியை நம்ம கடைப்பிடிக்கக்கூடாது அப்படின்னு குருநாதர் சொன்னார். அப்புறம் இறைவன் உருவமற்றவன், வேதமும் உருவமற்றது, வேதத்திற்கு உருவம் இல்லை. இப்போ இந்த புத்தகம் இருக்குது, இங்கே எஜுர்வேத இப்போ தான் ஹோமம் முடித்தேன், எஜுர்வேத புத்தகம் முன்னாடி இருக்குது. இது எஜுர்வேதத்துடைய ஃபோட்டோகிராஃப் புத்தகம்.
புத்தகம்னா ஃபோட்டோகிராஃப். ஆனால் வேதத்திற்கு உருவம் இல்லை. வேதத்திற்கு உருவம் கொடுத்தது வந்து வியாசர் 5000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதிட்டு போனார். வேதம்னா என்ன? வேதம் உருவமற்றதுன்னா என்ன அர்த்தம்னா, வேதம் என்ற ஞானம் குருநாதருடைய வாயிலிருந்து புறப்படும் ஞானம். குருநாதருடைய சமாதியிலிருந்து, சமாதி அடைந்த குருநாதர் யோகி, ரிஷி, தபஸ்வி தன்னுடைய தவ பலத்தினால் இறைவனுடைய ஞானத்தை வந்து நமக்கு போதனை செய்கிறார் பாருங்களேன். அது பேர் தான் வேதம். ஸோ அந்த வேதத்திற்கு அது வந்து அது இறைவன் மாதிரி தான். இறைவனுக்கு உருவம் இல்லை, அந்த வேதத்திற்கும் உருவம் இல்லை. ஸோ நம்ம புக்கில் பிரிண்டட் புக்கு வந்து வேதம் கிடையாது. அது ஃபோட்டோ சம்ஹிதா, அவ்வளோதான். கலெக்ஷன் ஆஃப் வேத மந்த்ரஸ். ஸோ வேதம் என்ன? வேதம் குருநாதர் எங்கே இருக்காரோ அங்கே தான் வேதம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து வேதத்தை இறைவன் எதற்காக கொடுத்தாரு? நம்மளுடைய தீய பழக்கங்களை முறியடிப்பதற்காகவே ஞானம் கொடுக்கப்பட்டது. நம்ம வந்து சுபாவிகமாக தீய பழக்கம் செஞ்சுட்டு இருக்கோம். காமம், குரோதம், லோபம், அகங்காரம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த தீய சக்திகளை முறியடிப்பதற்காகவே கொடுக்கப்பட்ட ஞானம் வேதம். ஸோ வேதத்தை நம்ம கடைப்பிடித்தால் நம்ம வந்து நமக்கு இறைவன் வந்து ரக்ஷா பண்ணுறார். இறைவன் வந்து நம்மை காத்து நம்மளை வந்து நல்வழிப்படுத்துவார். ஏன்னா எவ்வளோ இருக்குது ராகத்வேஷங்கள், எவ்வளோ பண்ணுறீங்க. குருநாதர் சொல்கிறார், நீங்களே சிஷ்யர்களுக்கு நடுவில் எவ்வளோ ராகத்வேஷம். ஒருத்தனை இன்னொருத்தனுக்கு பிடிக்கல, இன்னொருத்தனுக்கு அவனும் பிடிக்கல. இதெல்லாம் என்னது? இது ராகத்வேஷத்தை விடணும். வேதத்தை கடைப்பிடிச்சா தான் ராகத்வேஷத்தை விட முடியும், அவித்யாவை விட முடியும். அப்புறம் குருநாதர் சொல்லும்பொழுது நிறையா பஜன் பாடினார். குருநாதரே நிறையா பஜன் எழுதின்னு இருக்கார். இப்பயும் எழுதின்னு இருக்கார். 4-5 நியூ பஜன் வேறு எழுதியிருக்கார் சொன்னார். ஸோ அதில் ஒரு பஜன் சொல்லும்போது, யாராவது ஒரு சயின்டிஸ்ட்டு, இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு சயின்டிஸ்ட் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பூமியை வந்து நிறுத்தி வைக்க முடியுமா? ஸ்பேஸில் சூரியனை இல்லை நட்சத்திரங்களை உருவாக்கி ஸ்பேஸில் நிறுத்தி வைக்க முடியுமானா முடியாது. மனுஷனால் முடியாது. இந்த உலகம் இறைவன் படைத்தாருங்கிறதுக்கு இது ஒன்றே ப்ரூஃப். ஸோ இறைவன் வந்து இறைவனுடைய விவஸ்தை பாருங்கள், எதுவுமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அது மாட்டு சூரியனோட போய் பூமி மோதுறதில்ல, பூமிக்கிட்ட வந்து சந்திரன் வந்து மோதுறதில்ல, வேறு நட்சத்திரம் மோதுறதில்ல. இது எல்லாமே விவஸ்தையில் நடக்கிற விஷயம். அது மோதும் பொழுது மோதும். சரி சொல்கிறாங்க சயின்டிஸ்ட்டு, இவ்வளோ பில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் மோதும். ஆனால் அந்த டிசைன் அந்த மாதிரி. சப்போஸ் மோதுறதா இருந்தாலும் அது டிசைன் அந்த மாதிரி. இப்போ சத்திக்கு போயிட்டே இருக்குது. நம்ம ஒரு விஷயம் தயாரித்தா மனுஷன் இந்த குருநாதர் சொல்லுது, மனுஷன் ஒரு விஷயம் தயாரிக்கிறான். பெஸ்ட்டு மிஷின் இந்த வேர்ல்டு தயாரிக்கிறான். எவ்வளோ நாள் ஓடும்? கண்டினியூஸாக ஓடுமா? ஓடாது, ஹீட் ஆகிடும். அது நிறுத்தி அதற்கு க்ரீஸ் போடுறது, ஆயில் போடுறது, அதை பாதுகாக்கிறது, அதுக்கு பெட்ரோல் போடுறது எல்லாமே பண்ணணும். மனுஷனால் உருவாக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் இறைவனுக்கு முன்னாடி, இறைவனுடைய உற்பத்தி பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ இறைவனை நாம், அதான் குருநாதர் சொன்னார், ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் நம்ம என்ன கற்றுக்கணுன்னா, இறைவன் வந்து இந்த உலகத்தை பார்த்து நம்ம இறைவன் இருக்காருங்கிற விஷயத்த தெரிஞ்சுட்டே இருக்கணும். அடிக்கடி இந்த உலகத்தை பாரு, உலகத்தை திருப்பி திருப்பி பாரு, எப்படிப்பட்ட உலகம், இறைவன் இருக்காரு, அதனால தான் இந்த உலகம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கோ. அப்புறம் குருநாதர் சொன்னார், எப்போ வந்து நமக்கு ஆனந்தம் வரும்னா, ஆனந்தம் வந்து சுவாத்தியாயம் பண்ணும்போது தான் ஆனந்தம். ஸ்வ அத்தியன், நம்ம யாருங்கிற விஷயத்த நம்ம நல்லா வேதங்கள் மூலமாக, சாஸ்திரங்கள் மூலமாக நம்ம ஆராய்ஞ்சு நம்ம சுவாத்தியாயம் பண்ணால் தான் ஆனந்தம் பிறக்கும். நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஸோ குருநாதர் சொன்னார், நீங்களும் பகவானாக முடியும். பகவான்னா யோகி. நான் எப்படி யோகி ஆனேனோ அதே மாதிரி நீங்களும் யோகி ஆக முடியும். நான் செஞ்ச விஷயத்த உங்களுக்கு நான் சொல்கிறேன். எல்லா ரிஷிமுனிகளும் அவங்க செஞ்ச விஷயங்களை அவங்க நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த வழியை நம்ம கடைப்பிடித்தாலே நாம் பகவானாக மாறிடலாம். நாமளே பகவானாக மாறிடலாம். பகவான்னா யோகி. அப்புறம் வந்து நிறையா பஜன் பாடும்போது அதான் இறைவனை பற்றி, இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது, இறைவன் எப்படி படைச்சாரு, இறைவனுடைய சக்தி என்ன, குருநாதர்னா யார், குருநாதருடைய குணங்கள் என்ன, அந்த குருநாதர் என்னெல்லாம் செய்வார், நிறையா பஜன் பாடினார். குருவை பற்றி, வேதத்தை பற்றி, இறைவனை பற்றி. ஸோ ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், குருநாதர் அடிக்கடி இந்த
கொஞ்ச நாளில் சொல்லிட்டு இருக்காரு, இறைவன் அவதாரம் எடுப்பதில்லை. ஏன் இறைவன் அவதாரம் எடுப்பதில்லை? இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ உலகம் படைக்கலை, பிரளய அவஸ்தானா எதுவுமே இல்லை, இந்த பிரகிருதி ஸ்டேஜில் இருக்குது. இந்த உலகமே பிரகிருத்தியாக மாறிடுச்சு, ரஜகுணம் தமகுணம் சத்துவகுணமாக இருக்குது. அப்போ இறைவன் அவதாரத்தில் இருந்தாரா? இறைவன் உடலில் இருந்தாரா? இல்லை. ஸோ உடலில் இல்லை. அப்போ இறைவன் உடல் இல்லாமல் இருந்த இறைவன் இந்த உலகத்தை எந்தவித உடல் பாகம் இல்லாமல் இந்த உலகத்தை தயாரித்து இந்த உலகத்தை இப்போ நியமனம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பிஃபோர் கிரியேஷன் அவருக்கு உடல் இல்லை. ஸோ ஆஃப்டர் கிரியேஷன் எதற்காக உடல் வேண்டும்? உடலுடைய இப்போ உடல் பார்த்தீங்கன்னா உடல் அசுத்தமானது. இறைவன் என்ன? பர்கோ தேவசிய, தூய்மையிலும் தூய்மையானவன் இறைவன். உடல் அசுத்தமானது. இன்ஃபேக்ட் வியாசர் சொல்லுவார், இது நான் சொல்கிறேன், குருநாதர் சொல்ல, வியாசர் சொல்லுவார் இதில் யோக சூத்திரத்தில், ரொம்ப ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இருக்குன்னா அது மனுஷனுடைய உடல். ரொம்ப கேவலமான விஷயம். அவ்வளவு கேவலமாக இருந்தாலும் அதை அழகுபடுத்துறாரு பாருங்களா இறைவன். அந்த மாதிரி டிசைன் இருந்தாலும் உள்ளுக்குள்ள வெளியில் அழகுபடுத்தி காமிக்கிறார் இறைவன். இறைவனுடைய படைப்பு அந்த மாதிரி. ஸோ அதான் குருநாதர் என்ன சொன்னார்னா, இறைவன் அவதாரம் எடுக்கணும்னா இந்த அசுத்த உடலில் இறைவன் அவதாரம் எடுத்து வரணும். இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கார், அது வேறு விஷயம். அசுத்தத்துலேயும் இருக்கார், சுத்தத்துலேயும் இருக்கார். ஏன்னா அது இறைவனுடைய இயற்கையான குணம். சர்வ வியாபி அவர். சூரியனுடைய ஒளி சாக்கடையில் அடிக்கிறதுனா இந்த சாக்கடையோட அசுத்தம் சூரிய ஒளியை அசுத்தப்படுத்த முடியாது. அதே மாதிரி தான் நம்மளுடைய உடலுக்குள்ள இறைவன் இருந்தாலும் அந்த உடலுடைய அழுக்கு இறைவனை அழுக்குப்படுத்த முடியாது. ஆனால் இறைவனை அவதாரம் எடுத்து உடலில் வருது எப்போ பாசிபிள்னா, இந்த உலகத்தில் இருக்கிற அந்த நீக்கமர நிறைந்திருக்கிற அந்த சக்தி ஒரு உடலுக்குள்ளே வருதுன்னு என்ன அர்த்தம்னா, அந்த சக்தி எல்லாம் ஒரே இடத்துல வந்துருச்சு. அந்த சக்தி எல்லாம் ஒரே இடத்துல வந்துருச்சுன்னா உலகம் இருக்காது. ஸோ இறைவன் அவதாரம் எடுப்பது என்பது பாசிபிலிட்டியே கிடையாது. அவதாரம் எடுத்து அவன் என்ன செய்ய வேண்டுமோ, என்ன செய்கிறானோ, இப்போ அவதாரம் ராமர் அவதாரம் எதுக்கு எடுத்தாருன்னா, ராவணனை கொல்றதுக்கு, கம்சனை கொல்றதுக்கு கிருஷ்ணர் அவதாரம் எடுத்தார். இல்லை வேற எதையோ கொல்றதுக்கு வேற ஏதோ அவதாரம் எடுத்தார். இது ரொம்ப ஒரு மூடத்தனம், பைத்தியக்காரத்தனம். ஒரு ராவணங்கிற ஒரு மனுஷன் படைத்தது பரமாத்மா, அவனை அழிக்கிறதுக்கு அவதாரம் எடுக்கிறதுக்கு தேவையில்லை. ஸோ இறைவன் வேதத்தில், இது வேதத்துடைய ரகசியம். ஸோ நம்ம இறைவனை அவதார ரூபத்தில் வழிபடுவது இறைவனுக்கு எதிரான விஷயம். அதான் சொன்னாங்க, மாமத்தி, என்னுடைய உணவை சாப்பிட்ற, என்னுடைய காதால் கேட்குற, என்னுடைய கண்ணால் பார்க்குற, ஆனால் என்னை நம்புவதில்லை, உன்னை நான் அழித்து விடுவேன். ஸோ அதனால் அவதாரத்தை நம்பாதீர்கள், இறைவன் அவதரிப்பதில்லை. அப்புறம் வேத மந்திரங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணார். ரிக்வேதத்துடைய முதல் மந்திரம் அக்னி மீடே புரோஹிதம். முதல் மந்திரத்திலே இறைவன் சொல்கிறாரு, வேதத்துடைய முதல் மந்திரத்தில் இறைவன் சொல்கிறாரு, உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதற்காக ஆசைப்பட வேண்டும்? இறைவனை இச்சை, இறைவனுக்காக இச்சை செய், இறைவனை அடைய வேண்டும் என்பதற்காக ஆசைப்படு. இறைவன் சொல்கிறார் வேதத்தில். அந்த இறைவன் உலகத்தை யஜ்ஞஸ்ய தேவம்னா இந்த உலகத்தை படைத்தவன், யாகத்தின் ஞானத்தை அருள்பவன், வேதத்தை அருள்பவன். அந்த இறைவனை நாம் அடைவதற்காக ஆசைப்பட வேண்டும் அப்படின்னு வேதத்தில் இறைவன் சொல்றார். அந்த இறைவனை நீ அந்த இறைவனை உணர வேண்டும் என்றால், சது தீர்க்க காலே நைரந்தரிய சத்கார சேவித்தோ திருடபூமி அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. தீர்க்க காலம் அபியாசம் செய்யும். அபியாசம்னா தீர்க்க காலம் தவம் செய்ய வேண்டும். சும்மா 1 வருஷம் 2 வருஷம் தவம் பத்தாது. தீர்க்க காலம். எப்படி ரிஷிமுனிகள் பல்லாயிரம் ஜென்மங்கள் தவம் செஞ்சார்களோ அந்த மாதிரி நம்மளும் தவம் செய்யணும். அப்படி செஞ்சால் உனக்கு வைராக்கியம் பிறக்கும். வைராக்கியம் பிறந்து தவம் செஞ்சா அந்த இறைவனை நீ ஒரு தடவை அடைந்து விடுவாய். அந்த வைராக்கியம் என்ன ஸ்டேஜ் ஆகும்னா, குருநாதர் சொன்னார், பால் இருக்குது, ஃப்ரூட் இருக்குது, தயிர் இருக்குது, நெய் இருக்குது, மோர் இருக்குது, அருமையான சாப்பாடு இருக்குது, எது மேலேயும் ஆசை வராது. அருமையான சொந்த பந்தங்கள் இருக்காங்க, யார் மேலேயும் எல்லார் மேலேயும் ஆசையை அறுத்துருவோம். நம்ம உலகமே பிடிக்காமல் போயிடும். ரஜகுணம் தமகுணம் சத்துவகுணத்தினால இந்த குணத்தின் குணாத்தீத்துன்னு சொல்லுவாங்க கீதையில். இந்த குணத்தை தாண்டிட, இந்த குணங்களை, இந்த இந்த
ஜடப்பொருள், அந்த ஜட உலகத்தின் மேலே ஆசை அறுத்து போயிடும். தேவையில்லை எனக்கு, தேவையில்லை எனக்கு. ஓகே, சாப்பாடு சாப்பிடுவேன், பசிக்குது சாப்பிடணும், அவ்வளோதான். எதுக்கு சாப்பிடணும்? தவம் செய்வதற்காக. என்கிட்ட இருக்கிற பணம் தேவை, லிமிட்டடாக தேவை. எதுக்கு? நான் என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும், அவ்வளோதான். பேராசை விட்டு போயிடும், எல்லாமே விட்டு போயிடும். வைராக்கியம், பரிபூர்ண வைராக்கியம் ஆன பிறகு தான் அந்த இறைவனை நீ தரிசிக்க முடியும். ஸோ அதனால் குருநாதர் சொன்னார், எங்களை மாதிரி யோகிகளுடைய சிச்சுவேஷன் ஒரே ஒரு வார்த்தையில் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லிட்டு போயிட்டார், ஆத்மனேவ ஆத்மனி துஷ்ட. அந்த குருவை நீ இப்போ மாலை போடுற, அலங்காரம் பண்ணியிருக்க. எனக்கு சில சிஷ்யர்கள் மாலை போட்டாங்க, மோதிரம் போட்டிருக்காங்க, செயின் போட்டிருக்காங்க. இந்த மாலை, மோதிரம், செயின்னால எனக்கு ஆனந்தம் கிடைக்காது. ஆத்மனேவ, நீ போடுற உன்னுடைய சுகத்திற்காக நான் போட்டுக்கிறேன். ஆனால் ஒரு யோகி ஆத்மனேவ ஆத்மனி துஷ்ட, அவருடைய ஆத்மாவில் அவர் சந்தோஷமாக இருப்பார், ஆத்ம பாவனையில் இருப்பார். ஏன்னா அவருக்கு தெரியும், நான் ஜீவாத்மா, எனக்கு அழிவில்லை, எனக்குள்ளே இருக்கான் பரமாத்மா, அந்த பரமாத்மாவை நான் உணர்ந்து விட்டேன், எனக்கு வெளியிலேருந்து எந்த சுகமும் கிடைக்காது, எனக்கு வெளியிலேருந்து எந்த சுகமும் தேவையில்லை. அந்த சுச்சுவேஷனில் வந்துட்டார் குருநாதர். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் ஒவ்வொருவரும் வர முடியும். எப்படி நான் இறைவனை உபாசனை செஞ்சேனோ அந்த மாதிரி நீயும் செய்ய வேண்டும். ஸோ அப்புறம் 4-5 வேத மந்திரம் எக்ஸ்பிளைன் பண்ணார். அந்த மந்திரத்தை நான் அப்புறமா வேற ஒரு பதிவில் போடுறேன். ஒரே ஒரு விஷயம் சொன்னார் கடைசியாக, தினு நீக்கே பீத்தே ஜாத்தே ஹே. ஒரு பஜன் பாடுவார் அடிக்கடி, நேரம் பெயிண்டே இருக்கு, நேரம் பெயிண்டே இருக்கு, நேரம் பெயிண்டே இருக்கு. எப்படி போகிறது? இப்போ உனக்கு சுகமான நேரம் இருக்கு, வாழ்க்கையில் நல்லா இருக்க. நீ குருநாதர்கிட்ட உட்கார்ந்து கேட்குற அளவுக்கு உனக்கு உடலில் தெம்பு இருக்குது, உன்னுடைய நாட்கள் நல்லா இருக்கு. குருநாதர்கிட்ட இப்போ ஹிமாச்சலத்தில் எங்கேயோ இருக்கார், அங்கே வர வரைக்கும் உனக்கு பணம் இருக்குது, சக்தி இருக்குது, பலம் இருக்குது, மனசில் தெம்பு இருக்குது, நீ வர. ஸோ உன்னுடைய நாட்கள் நல்ல நாட்களாக இருக்குது. ஸோ இந்த நல்ல நாட்களை வேஸ்ட்டு செஞ்சிடாத, வாலிபத்தை வேஸ்ட் செஞ்சிடாத. ஏன்னா நேரம் பெயிண்டே இருக்குது. ஒரு சமயம் முடிஞ்சிடும். அது முடியறதுக்கு முன்னாடி என்ன செய்யணுமோ அதை செஞ்சிரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லி நிறைய விஷயங்கள் 2.5-3 மணி நேரம் பேசினார். நான் ஒரு சுருக்கமாக உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம், இம்பார்ட்டண்ட் ஒரு ஜூஸ் மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். ரொம்ப நன்றி, நமஸ்காரம். ஓம் ஓம் ஓம்.